போய் கேட்போம்னு போய் எங்கப்பா சிவா, அவங்க அப்பா கிருஷ்ணன், இந்த ராம யாரான்னா அது எங்கப்பா. நாங்க எங்க பரம்பரையில பேர் வைக்கிறதுக்கு நீ ஓன உள்ள கொண்டாந்து விட்டுட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது. நமக்கு ஒரு இம்சை அரசன் ஒருவர் வாய்த்திருக்கிறார். 23ஆம் புலிகேசி நமக்கு ஒரு ஊர் வாய்த்திருக்கிறார். அந்த இம்சை அரசனை உலகத்தில் எதிர்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம், எதுவும் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகவே அவரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த எதிர்பார்க்க முடியாத அறிவுபூர்வமாகவே நடந்து கொள்ளாத ஒரு மனிதரை இந்த தமிழ்நாட்டிலேயே வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போகிறாரே, இதுவே மிகப்பெரிய இமாலய சாதனை. நீங்கள் நினைப்பது போல அது ஒரு எளிமையான காரியம் அல்ல என்றாலும் அவர்கள் அதை செய்து காட்டுகிறார். தனி மனிதர்களுக்கு இடையிலான சண்டையாக இன்றைக்கு எதுவும் இல்லை. ஒரு இனத்தை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களும் அந்த இனத்தை காத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களும் சந்திக்கிற ஒரு போர் முனையாக இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஒரு இனத்தை முழுமையாக காக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய தலையில் மிகப்பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வடக்கே இருந்தவர்கள் என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டு இன்றைய தெற்கே இருக்கிறவர்களை வீழ்த்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே யுக்திகள் இன்றைக்கு கையாளப்படுகின்றன. நீங்கள் நினைப்பதை போல கட்சிகளின் பெயர் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், கட்சிகளின் பெயர் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், கபலீகரம் செய்கிற மனோநிலை மாறவில்லை என்பதை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை, கல்வியில் நலமுடைய ஒரு தமிழகத்தை இங்கு தரமற்ற திறமற்ற ஒரு மாநிலமாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆளுநர் அவர்கள், மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள், சட்டம்னு ஒரு மரியாதைங்கிறது நான் சொல்ல வேண்டியிருக்கு, அது ஒரு மரியாதைக்கு வச்சுக்கங்களேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் இந்த ஆட்சியின் தலைமை பொறுப்பு என்பது ஒரு பெயரளவுக்கு அவருக்கு தரப்பட்டிருக்கிறது என்பது நன்கு தெரிந்தவர் தான். அதை அவர் புரிந்து வைத்திருக்க வேண்டியதான். கொஞ்சம் சட்டம் படித்தால் கூட அது நன்கு புரிந்துவிடும். ஒரு ஆட்சி என்பது ஒருபோதும் கவர்னருடையதல்ல. அவர் அழகா சொன்னார், ஜெனரேட்டர் எப்போ வேலை செய்யும், மின்சாரம் எப்போ வேலை செய்யும்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு காலத்தில் முதல்ல நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சிக்கிபாபு அவர்கள் துணையோடு முயற்சி செய்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அப்போது யாருடைய ஆட்சி என்று நீங்கள் சொன்னீர்கள்? அந்த அடையாளத்தை சொல்லுகிற போது அது யார் ஆட்சி என்று சொல்லுவீர்கள்? காமராஜர் காலத்தில் யார் கவர்னர் என்று ஞாபகமாவது இருக்கிறதா? இல்லை. பிறகு பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார். அண்ணாவின் ஆட்சி என்று சொல்லப்பட்டதே ஒழிய அப்போது யார் கவர்னராக இருந்தாரோ அவர் பெயரால் அந்த ஆட்சி என்று சொல்லப்பட்டதா? அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக வருகிறார்கள். அப்போது யார் கவர்னராக இருந்தாலும் அவருடைய பெயரில் அந்த ஆட்சி என்று சொல்லப்படவில்லை, கலைஞர் ஆட்சி என்றுதானே சொல்லப்பட்டது. பிறகு அம்மையார் எம்ஜிஆர் அவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார், அவருடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டது. பிறகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், அவர்களுடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டது. இந்த மக்களை பொறுத்த அளவில் ஆட்சி என்பது முதல்வர்களுடைய ஆட்சி என்றுதான் கணக்கு செய்யப்படுமே ஒழிய ரோசையாவின் ஆட்சி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? உஜ்ஜல் சிங்கினுடைய ஆட்சி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் மன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தான். சட்டமன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தான். நீதிமன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தானே ஒழிய ஒருபோதும் அது கவர்னருடைய ஆட்சியாக கருதப்பட முடியாது. இந்த வாதங்களை நாம் சமூகத்திலே மக்கள் மத்தியிலே முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன 1000 ரூபாய் உங்களுக்கு வரலன்னு சொன்னா யாராவது ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? வெள்ளம் வந்துருச்சு அப்படின்ன உடனே நீங்க யாராவது ராஜ்பவன்ல போய் மனு கொடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆட்சியில இருக்கிற முதல்வர், துணை முதல்வர் எல்லாருக்கும் இருக்கு. எப்போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு முதல்வருக்கு இருக்கிறதோ அப்போது மக்களுடைய மரியாதையும் முதல்வருக்கு மட்டும்தான் தரப்படும்.
யாரை பொறுப்பு சொல்கிறோமோ அவர்களுக்கு தான் உரிய மரியாதையும் உலகத்தில் கொடுக்க முடியும். வந்து போகிறவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க முடியாது என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் இன்றைய பிறந்த நாள் விழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று யோசிப்பீர்கள். நான் முதல்வர் அவர்களை ஒரு தனி மனிதராக மட்டுமே இங்கு பாராட்ட விரும்பவில்லை. இப்போது நிகழ்கிற தமிழ் மக்களுடைய அடையாளத்தை, இனத்தை, கௌரவத்தை, மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு மொத்தமாக அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய கைகளை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டுதான் அவர்களை நான் இந்த இடத்தில் பாராட்டுவதற்காக வந்து நிற்கிறேன். தனி மனிதர்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருவதும் போவதும் சாதாரணமான விஷயம். ஆனால் இப்போது ஒரு ஒட்டுமொத்த ஐயா சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார். நீங்கள் நினைப்பது போல அது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்கிற சபையில் இருந்து அவர் தானாக தன்னிச்சையாக வெளியே போகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் முழுவதையும் அவர் இடது காலால் எட்டி உடைத்திருக்கிறார் என்று பொருள். மக்களாட்சி தத்துவத்தை கேலிக்குரியதாக ஆக்கி இருக்கிறார் என்று பொருள். சட்டமன்றத்தில் இருந்து அவர் இஷ்டத்துக்கு எழுந்து போவார் என்று சொன்னால் அந்த சட்டமன்றத்தை அவர் அவமானப்படுத்துகிறார் என்று பொருள். இவற்றையெல்லாம் இன்னும் நம்முடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வெறும் கட்சி தகராறாக நான் இதை நினைக்கவில்லை. தேசத்தின் கௌரவம் பாழ்படுகிறது என்பதை பற்றிய கவலையினால் நான் சொல்ல வந்திருக்கிறேன். சண்முகர்கள் தான் ஒரு பட்டிமன்றத்தில் சொல்வாரு, சும்மா சொன்னேன் நிஜம்னு நம்பி அப்புறம் அதையே சொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் புள்ள பிறந்தது பேர் வைக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போது இவங்களுக்குள்ள இந்த அம்மா அவங்க அப்பா பேர் வைக்கணும்னு அவங்க அப்பா பேர் வைக்கணும்னு சண்டை போட்டுட்டே இருந்தா. எதிர்கூட்டுக்காரர் வந்து ஒரு யோசனை சொல்லி ஒரு பேர் சொன்னாங்க. ஏன் சண்டை போடுறீங்க, இப்படி பேர் வைக்க முடிச்சுட்டாங்க. இந்த பொண்ணோட அப்பா பேர் சிவக்கொழுந்து, அதனால சிவான்னு ஆரம்பிக்கணும்னு அதுக்கு நினைப்பு, பிள்ளைக்கு சிவக்கொழுந்துன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு. அவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணன், அதனால அவன் கிருஷ்ணன்னு பேர் வைக்கணும் அப்படின்னா. எதிர்கூட்டுக்காரன் வந்து ஒரு சமாதானம் சொன்னான். என்ன, எதுக்கு சண்டை, சிவராமகிருஷ்ணன் வச்சிருந்தேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சுருந்தான். வச்சுட்டான். வச்சு முடிச்சதுக்கப்புறம் சண்டை போட்ட புருஷனும் முன்னாட்டியும் பேசினா, ஏண்டி எங்க அப்பன் பேரு சிவன், உங்க அப்பன் பேரு கிருஷ்ணன், ராம எங்கடி நடுவில் வந்தான்னு கேட்டேன். நான் சொல்றது புரியுதா? ராம எங்கடா நடுவில் வந்தான்னு கேட்கிறேன். ராம எங்கடா நடுவில் வந்தான்? எதிர்கூட்டுக்காரனே போய் கேட்போம்னு போய் எங்கப்பா சிவா, அவங்க அப்பா கிருஷ்ணன், இந்த ராம யாருன்னா அது எங்கப்பன். ஏய், நாங்க எங்க பரம்பரையில பேர் வைக்கிறதுக்கு நீ ஓன உள்ள கொண்டாந்து விட்டுட்டு சரியான பேர் சொல்றதாருன்னா அதுக்கு வேற பேர் நான் சொல்ல விரும்பல. அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, எனக்குன்னு ஒரு டீசன்சி இருக்கு, அதனால நான் சொல்லல. அந்த பேரோட அவங்க நிறுத்தி இருக்கணும். அவங்க இங்கு புழங்கிய மதங்களில் இருந்து கடவுள்களை எடுத்துக்கொண்டு இங்கு புழங்கிய அந்த பேரை தங்களுடைய பெயராக ஆக்கி கொண்டு விட்டார்கள். இந்த வரலாறு நமக்கு புரிதல் இல்லை, அது நமக்கு அந்நியமானது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இந்த நாள்ல நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை ஆதரிப்பதை எதிர்ப்பது என்பதை தாண்டி ஆழமான புத்தகங்களை படிப்பதை தயவு செய்து ஒரு நல்ல ஒரு பழக்கமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் மாலை போட்டுக்கிட்டு இருந்த கல்ச்சரை மாற்றி இது மாதிரி துண்டு போட்டுக்கிற போது கூட முதலாக தயவு செய்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள். எதற்காக இப்படி மாலையில் பணத்தை விரயம் செய்கிறீர்கள், அதற்கு பதிலாக நல்ல புத்தகங்களை பரிசாக கொடுக்கிற பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னவர். அதனால் புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை தயவு செய்து மேற்கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஆழமான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது உபயோகமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை எடுத்து சொல்லி இந்த நல்ல நேரத்தில் அவர்களை வாழ்த்துகிற ஒரு பேர் எனக்கும் பெற்றது. நீண்ட ஆயுளோடு, நிறைந்த உடல் நலத்தோடு, மிகச்சிறந்த பல காரியங்களை இன்னும் சாதித்து, காரணம் இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆயுள் விருத்தி அல்ல, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்நாள் கூட்டுதல் அல்ல, அது ஒரு இனத்தின் பாதுகாவலனுக்கு தர வேண்டிய மிகப்பெரிய வாளாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கூடுகிற ஒவ்வொரு நாளும் நாளல்ல, அது தமிழர்கள் உங்கள் கையில் கொடுக்கிற வாள் என்பதாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.